ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே vlog தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு காலையில் பொங்கல் சட்னி காஃபி இதெல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு ப்ரொவிஷன் வாங்க போகிறோம். ப்ரொவிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்றதை வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். நான் வந்து எங்கே ப்ரொவிஷன் வாங்குவேன்றதை உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ. பாரிஸில் வந்து ஏடிஜே பிரதர்ஸ் அப்படின்ற கடையில் தான் வாங்குவேன். அங்கே தான் எல்லா கடையிலையும் எல்லா கடைக்காரங்களும் அங்கேருந்து தான் வாங்கி எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. ஸோ நான் அங்கே தான் போய் வாங்குவேன். வாங்க இப்போ நம்ம ப்ரொவிஷன் வாங்கிறதுக்கு போகலாம். ஸோ ப்ரொவிஷன் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டுருக்காரு. ப்ரொவிஷன் எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ கிளம்பியாச்சு. வண்டியிலே தான் எடுத்துகிட்டு போகிறோம். ரெடி போகிறோம், பார்க்கலாம். ஸோ பாரிஸில் வந்து நினான்ஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது ஒரு பாரிஸில் என்னன்னாலும் நான் எந்த ஹோட்டல்லையும் சாப்பிட மாட்டேங்க. ஏன்னா அங்கே எதுவுமே நீட்டாக இருக்காதுன்னு எனக்கு தோணும். ஆனால் பட் இந்த ஹோட்டலை பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது. இங்கே அடிக்கடி சாப்பிடுவீங்களா? சொன்னதே இல்லை. இது வந்து ஒரு பழங்கால ஒரு ஹோட்டலாம் பாரிஸில் இருக்குது. ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தானே, ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில். பேர் நினான் ரெஸ்டாரண்ட்டுன்னு பாருங்கள். அந்த ஃபோட்டோஸ்லாம் பழைய காலத்து அந்த ஹோட்டல் ஃபோட்டோஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இந்த பில்டிங்கும் ஓல்டு பில்டிங்காக. சரி, ஃபுட்டு எப்படி இருக்குது, இங்கே என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஆக மொத்தம் 3 நாளாக வீட்டில் சமைக்கலை, ஹோட்டல்லே தான் சாப்பிட்றோம். யூனிஃபார்ம் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. வைங்க. நான் பாரிஸில் சாப்பிடவே மாட்டேன்ட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சுத்தமாக இல்லைன்னா பிடிக்காது. அதுவும் பாரிஸில் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் இங்கே சூப்பராக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், வந்து சாப்பிட்டு பாருன்னு சொன்னார். ஸோ அதனால் வந்தேன். பார்த்தா ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்தது. ஃபுட்டும் வேறு லெவலில் இருந்ததுங்க. சொல்லுங்கள், இது என்னென்னு சத்தமாக பேசுங்க. பிளெயின் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, இது சிக்கன் ரோஸ்ட்டா? ஓகே. இது என்னது? மாங்காய். இது ஒயிட் ரைஸு, பப்படம். மீன் குழம்போட இந்த பப்படத்தை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது. சிக்கன் ரோஸ்ட்டு, கொஞ்சம் சால்ட்டு தருவீங்களா? இருக்கா? ஓகே. வஞ்சர மீன் ஃப்ரை, பிரியாணி அளவு கரெக்டாக இருக்கும்.
ஆஃபீஸ்லேருந்து வரும்போது மத்தியானத்தில் எப்போ இந்த பக்கம் வரும்போது சாப்பிடுவோம். இதான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது தானே. இந்த ரோஸ்ட்டு சாப்பிட்றேன். இது தேங்காய் எண்ணெயிலே பண்ணியிருக்காங்க. இது ரோஸ்ட்டு ஃபுல் கோகோனட் ஆயில். என்ன சிக்கன் ரோஸ்ட்டு ஃபிஷ் எடுத்துக்கோங்க. இந்த ஊறுகாய் இருக்குல்ல, ஃபுல்லாக வக்கீலுங்க தாங்க இருந்தாங்க இந்த ஹோட்டலில். எல்லா சைடு பார்த்தாலும் வக்கீல் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடடா, இதை எதிர்பார்க்கலையே. செம்ம டேஸ்ட்டுங்க டீ. சார் சூப்பர் ஃபுட்டு சார். ஃபர்ஸ்ட் டைம் வரேன். என் ஹஸ்பண்ட் இப்போ தான் கூப்பிட்டு வர்றாரு. அவர் நிறைய தடவை வந்திருக்காரு நினைக்கிறேன். நைஸ். அப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்து அதை அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் பட்டர் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்து பாட்டில்ஸில் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் பட்டர் எல்லாம் எடுத்து கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பட்டர் ரொம்ப மெல்ட் ஆயிடுச்சு. அதை ஊற்றுறதுக்கே நான் கஷ்டப்பட்டேன். சிந்த ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா ரொம்ப மெல்ட் ஆயிடுச்சு. இந்த பட்டரும் ஆயில் கீ எல்லாம் வந்து கிரி அண்ட் கோ அப்படின்ற இடத்துல தான் பாரிஸில் வாங்குவேன். எல்லாமே ஒரிஜினலாக கிடைக்கும், சூப்பராக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் இன்றைக்கி டே எங்களுக்கு போச்சு. ப்ரொவிஷன் வாங்கினோன்னா நாங்கள் ஒரு நாள் லீவ் போட்டால் தான் முடியும். அதனால் எங்கள் டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.